கேரள மாநிலம் சபரிமலையில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுக்கு சொந்தமான ஆபரணங்களில் இருந்து தங்கம் திருடப்பட்டதாக எழுந்துள்ள சர்ச்சை கேரள அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாகி உள்ளது. சபரிமலை கோவிலின் கருவறை வாயிலில் உள்ள துவார பாலகர்கள் சிலைகளுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த கவசங்களில் உள்ள தங்கம் திருடப்பட்டதாக எழுந்த புகாரில் முதல் கைது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. தங்கம் திருட்டு வழக்கின் பின்னணி என்ன? கேரள மாநிலம் பத்தினம்திட்டா மாவட்டத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோயில் கருவறைக்கு முன்பாக இருக்கும் இரு துவார பாலகர்கள் சிலைகளுக்கு தங்கமுலாம் பூசப்பட்ட கவசங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தங்கமுலாம் கவசங்கள் 2019 கழற்றப்பட்டு செப்பனிடும் பணிக்காக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. செப்பனிடும் பணிக்கான செலவை பெங்களூரைச் சேர்ந்த தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி ஏற்றார். சென்னையில் அவருக்கு சொந்தமான நிறுவனத்தில் செப்பனிடும் பணி நடந்தது. இதற்காக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு தங்கமுலாம் பூசப்பட்ட கவசங்களை ஒப்படைத்த போது எடை 42.8 கிலோவாக இருந்தது. செப்பனிடும் பணி முடிந்து மீண்டும் ஒப்படைத்த போது தங்கமுலாம் பூசப்பட்ட கவசத்தின் எடை 38 கிலோவாக குறைந்திருந்தது. கவசம் எடை குறைந்தது பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அத்துடன் கேரள அரசியலிலும் பெரும் புயலை கிளப்பியது. இது மட்டுமில்லாமல் துவார பாலகர் சிலைகளின் தங்கமுலாம் பூசப்பட்ட அடி பீடங்கள் காணாமல் போனதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன். இந்த விவகாரம் பூதாகரமாக மாற விசாரணை நடத்த திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கு உத்தரவிட்டது கேரள உயர்நீதிமன்றம். அதன் அடிப்படையில் தேவசம் விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்த ஆரம்பித்தனர். அவர்கள் பெங்களூருவில் உள்ள உன்னிகிருஷ்ணன் போத்தியிடம் விசாரணை நடத்தியதோடு அவரது வீட்டிலும் சோதனை நடத்தினர். ஆனால் அங்கு எதுவும் சிக்கவில்லை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே மினிதேவி என்பவரது வீட்டில் தங்கமுலாம் பூசப்பட்ட பீடம் இருப்பதாக விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய அதிகாரிகள் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த பீடத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் மினிதேவியிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியானது. பீடம் காணாமல் போனதாக புகார் கொடுத்த உன்னிகிருஷ்ணன் போத்தி மினிதேவியின் உறவினர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. திருடப்பட்ட பீடத்தை வைத்து உன்னிகிருஷ்ணன் போத்தி பூஜை செய்தது தெரிய வந்தது. இது மட்டுமில்லாமல் இதை வைத்து பூஜை செய்வதாக கூறி நடிகர் ஜெயராம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்களிடமும் பணம் பெற்றதும் அம்பலமானது. இதனிடையே துவாரபாலகர் சிலை மற்றும் பீடத்தில் உள்ள தங்கம் மாயமானது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளது. சபரிமலை தங்கம் திருட்டு தொடர்பாக 2 வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு பதிவு செய்தது. தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் போத்தி, திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார் உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேபோன்று 2019 ஆண்டு திருவிதாங்கூர் தேவசம் போர்டில் உறுப்பினராக இருந்தவர்கள் மீதும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் வழக்கு பதிவு செய்தனர். 2 தேவசம் போர்டு அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். துவார பாலகர் சிலைகளின் கவசங்கள் செப்பனிடும் பணி மேற்கொள்ளப்பட்ட சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்தில் எஸ்ஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரி மற்றும் நிறுவன ஊழியர்களிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் உன்னிகிருஷ்ணன் போத்தி சிறப்பு புலனாய்வு குழுவால் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டார். 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். இதனிடையே திருவனந்தபுரத்தில் உள்ள குற்றப்பிரிவு அலுவலகத்தில் போத்தியிடம் மீண்டும் பல மணி நேரம் விசாரணை நடத்தப்பட்டது. இதில் போத்தி பல முக்கிய தகவல்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக சபரிமலை தங்க கொள்ளையில் தேவசம் போர்டு மூத்த அதிகாரிகள் 15 பேருக்கு தொடர்பு இருப்பதாக போத்தி வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அந்த நபர்களின் பெயர்களையும் போத்தி கூறிவிட்டதால்
அவர்களிடம் விசாரணை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். தங்க கொள்ளைக்கான சதித்திட்டம் பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் சென்னையில் நடந்ததாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் போத்தி. அங்கிருந்து கொடுத்த அறிவுறுத்தல்களின்படி தேவசம் போர்டு அதிகாரிகள் செயல்பட்டனர் என்றும் போத்தி போலீசாரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.